வணக்கம் தலைவர்களே. எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா பழனி அடிவாரத்தில் இருக்கோம். இன்றைக்கி நம்ம பழனி கிரிவலம் போக போகிறோம். அதுக்காண்டி தான் இப்போ பழனி வந்துட்டோம். நம்ம இன்றைக்கி பழனி அடிவாரம் விநாயகர் கோயிலில் நம்ம ஒரு தேங்காய் உடச்சிட்டு நம்மளோட கிரிவலத்தை ஆரம்பிக்க போகிறோம். வாங்க நம்ம கிரிவலம் பார்க்கலாம். இப்போ நம்ம கரெக்டாக முன்னாடி இருந்து மலைக்கோவில் செல்லும் வழி வந்துட்டோம். இங்கே இருந்து தான் நம்ம போக போகிறோம் கிரிவலம். அப்படியே நடந்து போய்கிட்டே இருந்தோம்னா முன்னாடி நம்ம கிரிவலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்படியே முக்கியமான எந்தெந்த இடத்துல சொல்கிறோம் அப்படியே சொல்லிகிட்டே வந்துருக்கேன். அது வரைக்கும் நீங்கள் கிரிவலத்தை நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. இங்கே நிறைய கடைகள், இப்போ நாங்கள் போன டயத்தில் நிறைய கூட்டம் இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய கடைகள்னால் ஹிந்திக்காரங்க நிறைய விற்றுக்கிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் போய்ட்டு இருந்தோம். இந்த தடவை வந்து ரொம்ப கூட்டமாகவே இருந்துச்சு. இந்த இடத்துல மட்டும் முக்கியமான இடம் இப்போ மகேந்திரக்கனா வீர துர்க்கைம்மன் கோயில் பக்கத்தில் இருக்கும். இது வந்துட்டு கரெக்டாக பழனி கிரிவலம் போகிற பாதையில் இருக்குது. இப்போ வீர துர்க்கைம்மன் கோயில் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா முடி காணிக்கை செலுத்தும் இடம். இது ஃப்ரீ தான். இந்த முடி காணிக்கை செலுத்திக்கலாம். அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு அன்னதானம் போட்டுக்கிருந்தாங்க. நம்மளும் அன்னதானம் போய் சாப்பிட்டு அப்படியே இந்த கிரிவலத்தை ஜாயின் தொடர்பு வந்துட்டு நம்மளும் அன்னதானம் சாப்பிட போயிட்டோம். அன்னதானம் எங்கே போடுறாங்கன்னா இங்கே வீர துர்க்கைம்மன் கோயிலுக்கு பக்கத்துலேயே ஒரு ஆசிரமம் இருக்குது. அந்த ஆசிரமத்தில் தான் அன்னதானம் போட்டாங்க. இதுதான் அந்த ஆசிரமம். அந்த ஆசிரமத்தில் தான் அன்னதானம் போட்டாங்க. சாப்பிட்டு நம்ம கிளம்புறோம். அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா தலைமை அலுவலகம் அருள்மிகு பழனி தண்டாயுதபாணி தலைமை அலுவலகம் போட்டிருக்கோம். அது பக்கத்தில் நம்ம இந்த அன்னதானம் சாப்பிட்டோம். அப்படியே பார்த்தீங்கன்னா இடுமன்குடியை தாண்டி நம்ம போய்க்கிருக்கோம். வாங்க போகலாம். இப்போ இடுமன்குடியை தாண்டி போய்க்கிருக்கும்போது தான் இந்த இடுமன்குடினா இப்போ அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இடுமன் மலை கோயில் செல்லும் வழி. இந்த ஒவ்வொன்றா மலை கோயிலுக்கு போகலாம். இடுமலை கோயிலுக்கு அப்படியே நம்ம வந்துட்டு அதையும் பார்த்துட்டு அப்படியே சைடில் போய்கிட்டே இருப்போம். இது நாங்கள் வந்துட்டு நடந்து போய்கிட்டே எடுத்த வீடியோ. அதனால் கொஞ்சம் லாங்காக இருக்கோம். கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். இந்த வீடியோ பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் சளி பிடிச்சிருந்துச்சு. அதான் இந்த இருமல் எல்லாமே. ஸோ சாரி கேட்டுக்கிறேன். அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே சிவகாசி இந்து நாட முறை அவங்களோட அன்னதான மண்டபம் இருந்துச்சு. இதுதான் வந்துட்டு இடுமன் கோயில், இடுமன் மலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே நம்ம இங்கே போகலாம். அங்கே அப்படியே எங்கள் முக்கியமான இடம் நிறைய, இதுக்கடுத்து நிறைய முக்கியமான இடங்கள்லாம் வரப்போகுது. நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நாங்கள் பார்க்கலாம். அடுத்து வர்றது கோயில். இடுமன் கோயில் மலையை தாண்டி வந்தோம்னா அந்த கோயில் இருக்கும். இது என்ன கோயில்னா அருள்மிகு அழகுநாச்சியம்மன் திருக்கோயில். நல்லா இருக்கும் கோயில். அப்படியே நீங்கள் கிரிவலம் வரும்போது சும்மா மலையை மட்டும் சுற்றி வராமல் இங்கே அருகில் இருக்குது இந்த கோயில். இதெல்லாம் நீங்கள் போய் தரிசனம் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாவே இருக்கும். ஏன்னா நாங்களும் போய் எல்லா கோயில் தரிசனம் பண்ணிட்டே போனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்துட்டு விநாயகர் கோவில். அது அருள்மிகு நாச்சியம்மன் கோயில் பக்கத்துலேயே இருக்குது. பக்கத்துலேயே வந்தோம்னா குறிஞ்சி விடுதி தான். குறிஞ்சி விடுதி இங்கே வந்து பார்க்கிங் வந்து ஃப்ரீ. டோட்டலாக வந்துட்டு பார்க்கிங் வந்து ஃப்ரீ. நீங்கள் வந்துட்டு இங்கே தங்கிக்கலாம். இந்த போருக்கு பாருங்க, கட்டணமில்லா வாகன நிறுத்தமிடம் ஃபுல்லாமே ஃப்ரீ தான். அது இல்லாமல் ரூம்ஸ் அவைலபிலிட்டி இங்கே அதிகமாக இருக்குது. அந்த இடம் இங்கே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே வரவரில் பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு கயிறு மேலே ஏறி ஆடுறவங்க பார்த்தோம். இந்த மாதிரி பழனியில் நிறைய பேர் இருக்காங்க. இவங்களுக்கு தான் தொழில் வாழ்க்கை முறை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இது அப்படியே தாண்டி நம்ம போனோம்னா தாண்டி அப்படியே போனால் ரோப் கார் நம்ம வந்துட்டோம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்? ரோப் கார். அதாவது பழனி மலை பின்னாடி அதுக்கு வந்துட்டு ரோப் கார் பின்னாடி இருக்குது. அது வந்துட்டு ரோப் கார் பார்த்திங்கன்னா கட்டணமில்லா வாகனம் நிறுத்தமிடம். இது ஃபுல்லாக வந்துட்டு பார்க்கிங் ஃப்ரீ தான். அந்த இடம் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கேருந்து அப்படியே ரோப் காருக்கு மேலே போகலாம். நம்ம நிற்கிறாங்க பார்த்தீங்களா? ஃபுல்லாமே ரோப் காருக்கு மேலே போகிறவங்க தான் டிக்கெட் கவுண்ட்ரு. நம்ம வந்துட்டு நேராக டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகலாம்.
அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கைபேசி வைக்கும் மையம் 5 ரூபா தான். நீங்கள் பழனி மலை மேலே வந்துட்டு கைபேசி வைக்க செல்ஃபோன் கொண்டு போகிறதுனால அந்த மாதிரி கவுண்டர் வந்துட்டு எல்லா இடத்தையும் போட்டிருக்காங்க. நீங்கள் கொடுத்துட்டு வந்துட்டு மேலே மலைக்கு போயிட்டு திரும்ப கொஞ்சம் கலெக்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா இது இருக்கும் குதிரை வண்டி. இப்போ பழனியில் அந்த குதிரை வண்டி ரொம்ப ஃபேமஸ்ஸு. பழனி வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். குதிரை வண்டி பழனியை மட்டும் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கு, வேறு எங்கே இருக்குன்னு தெரியல. தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். அப்படியே தாண்டி நம்ம போனோம்னா அப்படியே கொஞ்சம் முன்னாடி போனோம்னா ஐயப்பன் கோயில் வருது. ஐயப்பன் சுவாமி திருக்கோவில். அப்படியே இந்த கோயிலை தரிசனம் பண்ணிட்டு நம்ம அப்படியே முன்னாடி நம்மளோட கிரிவலத்தை தொடருவோம் வாங்க. அப்படியே கொஞ்சம் முன்னாடி போனோம்னா கொடைக்கானல் போகிற வழி வரும். செக் போஸ்ட் தெரியுது பார்த்தீங்கன்னா, செக் போஸ்ட்டு சைடில் தான் கொடைக்கானல் போகும் வழி. காற்றை பாருங்கள், தெரியுதுங்களா? கொடைக்கானல் போகும் வழி இதுதான். இது வழி வந்துட்டு எல்லா வண்டியுமே உள்ளே வரும் பார்க்கிங் தாண்டி. அதாவது வெளியே உணர்ந்து வரதுன்னு அங்கே இந்த கொடைக்கானல் செல்லும் வழி போட்டிருக்குங்களா. இப்படி வந்துட்டு இப்போ பார்க்கிங் இருக்குது, பார்க்கிங் யூஸ் பண்ணிக்கலாம். செக் போஸ்ட் தாண்டி பக்கத்துலேயே வந்தோம்னா காளிகாம்பாள் கோவில். அதை தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே அதுக்கு பக்கத்துலேயே வந்தோம்னா நமக்கு வந்துட்டு பக்தர்கள் தங்கும் விடுதி. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். அதாவது அர்ச்சகர் பயிற்சி பள்ளி வந்துட்டு இருக்குது. ஃபுல்லாக பக்தர்களுக்கு தங்கும் விடுதி தான். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். பழனியில் வந்துட்டு இது எங்கே இருக்குன்னா கரெக்டாக ரோப் காருக்கு பின்னாடி பக்கத்துலேயே இருக்குது. ரோப் கார் பக்கத்துலேயே இருக்குது, அந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே இருக்காங்க. ஃபுல்லாக ஃப்ரீ தான். இது யாருக்குமே வந்துட்டு அதிகமாக தெரியறதில்ல. தெரிஞ்சவங்க நிறைய பேர் போகிறாங்க, நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பத்திரம் வந்தீங்கன்னா நிறைய. இதுக்காண்டி தான் நம்ம முக்கால்வாசி கிரிவலம் வந்தப்போ இந்த வீடியோவை மேக் பண்ணோம். யாராருக்கு எந்தெந்த இடத்துல என்னென்ன மாதிரி ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்ட்டு காமிக்கிறதுக்காண்டி தான். அப்படியே மேலே அப்படியே நம்ம வாங்க கிரிவலம் தொடருவோம். கிரிவலம் அப்படியே நடந்து போய்கிட்டே இருந்தோம்னா பார்த்தீங்கன்னா வள்ளலாரோட சன்மார்க்க சங்கம் அவங்க வந்துட்டு இங்கே நீர்மோர் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க. நம்ம நீர்மோர் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே நம்ம கிரிவலத்தை தொடருவோம். நீர்மோர் வாங்கி குடிச்சோம். கிரிவலத்தை வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாமே பாத்ரூம்ஸ் ஃப்ரீ தான். அங்கெல்லாம் பாத்ரூம் நிறைய கிரிவலம் போகிறப்ப நிறைய பாத்ரூம்ஸ் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். மெயின்டெனன்ஸ் ஓரளவுக்கு பரவாயில்ல சொல்லலாம். பரவாயில்ல, அவ்வளோதான். ஏதோ ஓரளவு மெயின்டைன் பண்ணுறாங்க. இது பார்த்தீங்கன்னா ரோப் கார் ஃபார் பஞ்சாமிர்தம், ஸ்பெஷலாக பஞ்சாமிர்தத்துக்காண்டி ரோப் கார் அது வந்துட்டு. ஏன்னா இந்த ரோப் கார் மூலியமாக தான் மேலே பஞ்சாமிரத்தை கொண்டு போகிறது, கீழே இறக்குறது இந்த மாதிரிலாம் வந்துட்டு பண்ணுறது. பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுதுங்களா? ரோப் கார் மேலே போகிறது இது மூலியமாக தான் பஞ்சாமிரதம் மேலே மலைக்கு மேலே கொண்டு போயிட்டு கொண்டு வர்றாங்க. வாங்க நம்ம கிரிவலத்தை தொடருவோம். இந்த கிரிவலம் பார்த்தீங்கன்னா நிறைய சித்தர்கள் சமாதி இருக்குது. நிறைய கோயில், நிறைய சித்தர் சமாதி. எல்லாருக்கும் கிரிவலம் வர்றப்ப எல்லா கோயிலுக்குமே போங்க. எல்லா சித்தர் சமாதியும் தரிசனம் பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். நம்ம முன்னாடி போய்கிட்டே இருந்தோம்னா இங்கே ஒரு ஜீவ சமாதி இருக்குது. அதுவும் இல்லாமல் வனதுர்க்கையம்மன் கோவில் இருக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், வனதுர்க்கையம்மன் கோவில் தான். கிரிவல பாதையிலேயே நீங்கள் அந்த ரோப் காரை தாண்டி வந்தோம்னா ஒரு 200-300 மீட்டர்லேயே அந்த வனதுர்க்கையம்மன் கோவில் இருக்குது. நம்ம இதை முடிச்சுட்டு அப்படியே போனோம்னா இது பக்கத்துலேயே அந்த நான் சொன்ன சித்தரோட ஜீவ சமாதி இருக்குது. அந்த சித்தரோட ஜீவ சமாதி வரும், அது பக்கத்துலேயே தான் இருக்குது. சைடில் தான் நான் போய்கிட்டே இருக்கேன். லெஃப்ட் சைடில் ஸ்ரீ மகா குருசாமி ஜீவ சமாதி. நான் உள்ளே போய் தரிசனம் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். நான் போனப்போ தான் நட திறந்தாங்க. உள்ளுக்கு ஒரு சிவலிங்கம் இருக்குது, அது கீழே ஜீவ சமாதி. அங்கேயும் தரிசனம் பண்ணிவிட்டேன். மகா குருசாமி அவர்களை தரிசனம் பண்ணிட்டு நம்மளை வெளியே வந்துட்டோம். இப்போ நம்ம வாங்க கிரிவலத்தை தொடருவோம். அப்படியே பக்கத்தில் வந்தோம்னா இங்கே 108 சிவலிங்கம். அப்போ தான் வந்துட்டு குடமுழுக்கு பூஜை முடிஞ்சிச்சு. நாங்கள் போயிருந்தப்போ தான் குடமுழுக்கு பூஜை முடிஞ்சிச்சு. அது கும்பாபிஷேகம் முடிஞ்சிச்சு. நம்ம அதை தாண்டி பக்கத்தில் வந்தோம்னா ஒரு கார் பார்க்கிங் இருக்குது. கரெக்டாக எதுக்கு பக்கத்தில் நம்ம வரப்போகிறோம்னா விஞ்சு ஸ்டேஷன் பக்கத்தில் வரப்போகிறோம்.
அதுக்கு முன்னாடி தான் நம்ம இருக்கோம். கார் பார்க்கிங் இருக்குது. அதை தாண்டி நம்ம தூரமாக தெரியுது பாருங்கள் விஞ்சு ஸ்டேஷன். வந்துச்சு பாருங்கள். இந்த விஞ்சு ஸ்டேஷன் பக்கத்தில் நம்ம வந்துட்டோம். இப்போ வந்துட்டு நமக்கு மோஸ்ட்லி கிரிவலத்தை நம்ம முடிக்க போகிறோம். நம்ம ஆரம்பித்து ஒரு நேரம் ஆயிடுச்சு. மோஸ்ட்லி முடிக்கிற தருவாய்க்கு வந்துட்டோம். விஞ்சு ஸ்டேஷன் இங்கேருந்து நம்ம விஞ்சு மூலியமாக மேலே போகலாம். அதாவது பழனி மலைக்கு போகிற தொடர் மின் இழுவை வண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மின் இழுவை வண்டி ஸ்டேஷன் தான் இது வந்துட்டு. அது கீழே தான் இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா கைபேசி வைப்பு மையம். எல்லா இடத்துலையும் இந்த கைபேசி வைப்பு மையம் வச்சுருக்காங்க. ஏன்னா மேலே செல்ஃபோனுக்கு வந்து அலோடு இல்லைன்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குதிரை வண்டி இருக்குது பாருங்கள். குதிரை வண்டி ட்ரை பண்ணி பழனிக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் காஸ்ட்லி தான். இப்போதைக்கு 150-200 ரூபா சொல்கிறாங்க. காஸ்ட்லி தான். அப்படியே அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தோம்னா அதுக்கு ஆப்போசிட்லேயே சின்ன குமரன் விடுதி இருக்குது பார்த்தீங்களா. ஃபுல் அண்ட் ஃபுல் பக்தருக்கு ஃப்ரீ தான். சின்ன குமரன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தோம்னா அப்படியே ஒரு கோவில். அது பக்கத்துலேயே செருப்பு வந்துட்டு காலனி கட்டணமில்லா மையம் இருக்குது. இதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தோம்னா கோவில், அதாவது துர்காம்மன் கோவில் இருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்துட்டு முடிக்காணிக்கை செலுத்தும் இடம். கட்டணம் இல்லை, ஃப்ரீ தான். இதுவும் ஃப்ரீ தான். நிறையா இடத்துல பழனியை சுற்றி முடிக்காணிக்கை செலுத்தும் ஃப்ரீயாக தான் இருக்குது. ஆனால் நிறைய பேர் காசு வாங்குற மாதிரி இருக்குது கேள்விப்பட்டால். ஃபுல்லாக ஃப்ரீ தான். பார்த்தீங்கன்னா அது தெரியும். நிறையா இடத்துல ஃப்ரீ தான் இருக்குது. அதை நீங்கள் பார்த்து பயன்படுத்திக்கோங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா திருக்கோவில் கட்டணம் செலுத்தும் இடம், கட்டணம் இல்லை, அதுவும் ஃப்ரீ தான். இது ஃபுல்லாக பார்க்கிங் ஃபுல்லாக ஃப்ரீ தான். இந்த பார்க்கிங் ஃப்ரீ, அங்கே சைட்லையும் பார்க்கிங்கும் ஃப்ரீ. பார்க்கிங் வந்து நிறையா ஃப்ரீ கொடுத்துருக்காங்க. நிறையா ஆக்கிரமிப்பு இருக்குது. அதை பார்த்தீங்க. இப்போ நம்ம பக்கத்துலேயே வந்துட்டோம். இந்த பார்த்தீங்களா சைடில் இந்த பக்கம் லெஃப்ட்டில் போனோம்னா நேராக நம்ம பழனி பஸ் ஸ்டாண்டு போகலாம். இப்போ நம்ம அங்கே அப்படியே இந்த பக்கம் ரைட் வந்தோம்னா அப்படியே முன்னாடி நம்ம வந்துடலாம். பழனி மலை நம்ம எங்கே ஆரம்பித்தோமோ அந்த இடத்துக்கு வந்துடலாம். தேவசா அமித்ஷா பஞ்சாமிரதம் மலையிலே விற்கிறாங்க, கீழே விற்கிறாங்க. மலையில் கொஞ்சம் கீழே கூட வந்து வாங்கிக்கலாம் நிறைய பேர். அப்படியே நம்ம முன்னாடி வந்துட்டோம். நம்மளோட கிரிவலம் முடிஞ்சு முன்னாடி வந்துட்டு எல்லா பேரும் பழனி வந்தீங்கன்னா மறக்காமல் கிரிவலம் வாங்க. கிரிவலம் வந்துட்டு முருகன்கிட்ட போயிருந்தாங்க. நம்ம கிரிவலம் வந்துட்டு மேலே மலைக்கு போய் முருகனையும் கும்பிட்டு நம்ம வந்துட்டு வந்தாச்சு. எல்லா பேருக்கும் முருகனோட அருள் கிடைக்கட்டும். மலை மேலே இருக்க முருகன் கோவில். நம்ம மேலே மலைக்கு வந்து முருகன் தரிசனம் வந்து கிளம்பிட்டோம். வீடியோ பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.